குட் ஈவினிங் டீச்சர்ஸ், ஹாப்பி நியூஸ். நமக்கு டிஆர்பி சைட்லேருந்து லேட்டஸ்ட் அப்டேட் ஜஸ்ட் நவ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னாக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான அனெக்சர் 4லேருந்து 6 வரை உள்ளதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிவிக்கை எண் 4/2025ற்கான பிற்சேர்க்கை, அதாவது அடண்டம். இந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2708 பேராசிரியர்களை நியமிக்க போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இதில் அவங்க ஆரம்பத்திலே நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 39ல் அனெக்சர் 4ன்னு ஒன்று இருந்தது. ஸோ அந்த அனெக்சர் 4ல் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்கள் காணிப்படிகளுக்கு ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள, நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, இல்லை விண்ணப்பிக்கும் நிலையில் உள்ள, இதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு தங்களின் பணி அனுபவ சான்றிதழ் சமர்ப்பித்தல் தொடர்பான கோரிக்கைகளின் அடிப்படையில் கல்லூரி கல்வி ஆணையரிடமிருந்து பெறப்பட்ட தெளிவுரையின்படி கீழ்கண்டவாறு பிற்சேர்க்கை வெளியிடப்பட்டுருது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு 16/10/2025 அன்னைக்கு வந்த அந்த நோட்டிஃபிகேஷனில் அனெக்சர் 4 கொடுத்துருந்தாங்க. அதில் பணி அனுபவ சான்றிதழில் உரிய அலுவலரிடம் கையொப்பம் பெற்ற பின் அச்சான்றிதழில் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்களின் ஒப்புதல் அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்களின் கோரிக்கையை பரிசீலித்து அவர்களின் நலன் கருதி அறிவிக்கை எண் 4/2025 நாள் 16/10/2025 ஏற்கனவே அனெக்சர் 4ல் கொடுக்கப்பட்டுள்ள, ஆக்சுவலி இப்படி தான் இருந்தது அது, அந்த சர்டிஃபிகேட் அப்ரூவ்ட் பை ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சென்னை. இதில் எல்லாருமே என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் ஜாயிண்ட் டைரக்டர் கிட்ட போயிட்டு வாங்கிட்டு திரும்பவும் நான் சென்னையில் இருக்கிற டைரக்டர் கிட்ட போயிட்டு நான் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதை நீக்கிட்டு அனெக்சர் 4, அனெக்சர் 5, அனெக்சர் 6 பணி அனுபவ சான்றிதழ்கள் மற்றும் உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. அது என்னன்னா, இந்த அனெக்சர் 4 யாரா இருக்குன்னா, அரசு உதவி பெறும் தனியார் கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், பொறியியல், கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரிவர்களுக்கான பணி அனுபவ சான்றிதழ். ஓகேவா? இது கவர்மெண்ட்டு இல்லை கவர்மெண்ட் எய்டடு ப்ரைவேட் காலேஜு, மெடிக்கல் காலேஜு, இன்ஜினியரிங் காலேஜு, பிஎட் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கானது அனெக்சர் 4 யூஸ் பண்ணணும். அனெக்சர் 5 இந்திய பல்கலைக்கழகம் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் பணிபுரிவர்களுக்கான பணி அனுபவ சான்றிதழ். அனெக்சர் 6 ஃபாரின் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வெளிநாட்டு நிறுவனங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கான பணி அனுபவ சான்றிதழ். எனவே மேற்குறிப்பிட்டுள்ள அனெக்சர் 4, 5 மற்றும் 6ல் கொடுக்கப்பட்டுள்ள பணி அனுபவ சான்றிதழ்கள் மற்றும் அவை சார்ந்து தெரிவிக்கப்பட்டுள்ள அறிவுரைகளின்படி உரிய அலுவலரிடம் கையொப்பம் அல்லது சான்றொப்பம் பெற்று பதிவேற்றம் செய்யுமாறு தெரிவிக்கப்படுகிறது. இது நமக்கு கொடுத்துருக்க அடண்டம். இதில் முக்கியமாக இன்னொன்றும் அவங்க கொடுத்துருக்காங்க, அனெக்சர் 4 to அனெக்சர் 6. இந்த அனெக்சர் 4 to 6ல் அவங்க பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே என்ன இருந்ததோ அதுதான் இங்கே அப்படியே இருக்குது. இந்த ஃபார்மட் தான் 2019ல் இருந்த ஃபார்மட். இப்படி தான் 2019ஓட ஃபார்மட் இருந்தது. அதில் இங்கே பாருங்கள், இப்போது இங்கே அந்த சென்னையில் போயிட்டு நம்ம வாங்கணுன்றதை மட்டும் எடுத்துருக்குறாங்க, மற்றபடி எல்லாமே சேம். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த பேஜ் நம்பர் 39ல் இந்த கவுண்டர் சைன் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இங்கே சர்டிஃபிகேட் அப்ரூவ்டு பை ஜாயிண்ட் டைரக்டர், இதை நமக்கு இதில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த 2019ல் அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும், இப்படி தான் இருந்தது அந்த ஃபார்ம். இந்த இடத்துல மட்டும் அதை எடுத்துட்டாங்க. ரைட்? சரி, மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகேவா? இந்த நேம் ஆஃப் த கேண்டிடேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். அந்த செப்பரேட் ஃபார்ம் ஷுட் பி யூஸ்ட், இதெல்லாமே சேம் தான். இங்கே பாருங்கள். ரைட்? இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சேம் தான். ஓகே, நீங்கள் இப்போது இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணணும். ஏற்கனவே வாங்கிட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் சென்னை போயிட்டு வாங்க வேண்டான்றது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். இதே தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிறது தான். ஸோ இதில் இவங்க என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, செப்பரேட் ஃபார்ம் ஷுட் பி யூஸ்ட் ஃபார் ஈச் இன்ஸ்டியூஷன், இது நம்ம ஏற்கனவே வீடியோவாக பண்ணியிருக்கோம்.
அண்ட் ஒர்க்கிங் இன்ஸ்டியூஷனில் மோர் தென் 5 இருந்தீங்கன்னா நீங்கள் 2 ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஈச் 5 இயருக்கு ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணணும். அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன் ஆர்ஜேடி கிட்ட போயிட்டு நம்ம கவுண்டர் சைன் வந்து நம்ம வாங்கணும். இதெல்லாமே வந்துட்டு அதில் கொடுத்துருக்கிறது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே. நான் இந்த லிங்க்கை நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.